Geetanjali அப்படின்னு I don't know how many of you know that. Enaka Geetanjali. அதில் வந்து ஃபுல் டெடிக்கேட்டட் டு ஹிந்தி ஃபிலிம் சாங்ஸ். இப்போ வர வெல்கம். நீ வர லேட்டாகுங்கிறதுனால நான் வந்து ஆரம்பிச்சிட்டேன். You can sit in front, no? Maybe in the... Okay, I'll finish first part of my story, then she will introduce herself, then I'll continue. அந்த மாதிரி கேட்குற சமயத்தில் என்னாச்சுன்னா நான் அந்த அது இதில் தான் வரும், ஷார்ட்டில் தான் வரும். ஜஸ்ட் லைக் ஹவு மை ஃபாதர் வாஸ் சேயிங், ஐ வாஸ் அடிக்டட் டு தட் ரேடியோ. ஈவன் என்னோட ஐ எம் மேத்தமெட்டிக்ஸ் ஸ்டூடெண்ட், பட் ஈவன் இன் மை ஸ்கூல் டேஸ் மேத்தமெட்டிக்ஸ் வந்து நான் இதில் ரேடியோவில் பாட்டு ஓடிட்டே இருக்கும்போது அதை கேட்டு தான் நான் மேட்ச்லாம் போடுவேன். ஒன்லி தான் ஐ வுட் கெட் எவ்ரி ஆல் தி சம்ஸ் ரைட். ஸோ அந்த மாதிரி பீரியடில் என்ன ஆச்சுனாக்க once it so happened that I read in the magazine, we were staying elsewhere, not in Tamil Nadu. We were away from Tamil Nadu, we were staying in Hyderabad. அப்போ ஹைதராபாத் இருந்தாலும் அந்த தமிழ் பாப்புலேஷனில் அந்த ஆல்வேஸ் இன் டச் வித் தமிழ். அப்படி இருக்கிற காலத்தில் என்ன ஆச்சுனாக்கா ஒரு தடவை அப்போ தான் அந்த பீரியட் வந்தது. இந்த மாதிரி வந்து அன்னக்கிளி வந்துட்டு அப்புறம் இந்த மாதிரி ஒரு புதுசாக போட்டாங்க. எல்லா பத்திரிக்கை தமிழ் பத்திரிக்கைலாம் ஓஹோ அப்படின்லாம் எழுதுகிற போது என்னோட இது என்னன்னாக்கா பை நேச்சர் ஐ எம் some kind of a rebel. அதாவது யாராவது ஒன்று சொன்னாக்கா unless I question and I'm convinced I will not accept. So I started questioning what is this, and apart from Hindi film music, the only name I knew before that was somebody else. I don't have any hesitation in saying that name. It's M.S. Vishwanathan, who is a great legend. ஸோ அந்த மியூசிக் கேட்டு எனக்கு வேறு எதுவுமே தெரியாது. அந்த இதில் இசை எம்எஸ் விஸ்வநாதன், பாடல் கண்ணதாசன், இசை எம்எஸ் விஸ்வநாதன், அந்த மாதிரி ஒரு இதில் தான் கேட்டு வளர்ந்தது. ஸோ எல்லாமே இப்போ வந்து நிறைய பேர் இந்த ப்ரெசென்ட் ஜென்ரேஷன் 80s மியூசிக் எல்லாமே இளையராஜா அப்படின்னு நினைக்கிற மாதிரி. அப்போ வந்து எனக்கு எல்லா மியூசிக்குமே எம்எஸ் விஸ்வநாதங்கிற மாதிரி இருந்தது பிஃபோர் திஸ் 76. அண்ட் தென் ஐ ரெட் த மேகசின். அப்புறம் வந்து என்ன பண்ணாக்கா என்னத்தை இது பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு பாட்டு வந்தது, மச்சானை பார்த்தீங்களா அப்படின்னு. இது என்னப்பா வரும், லெட் மீ அட்மிட் ஹவ் ஐ ஃபெல்ட். இது என்னப்பா ஒரு டப்பாங்குத்து பாட்டு, இது வந்து இதை மாதிரி பண்ணுறாங்க, இதில் என்ன இருக்க போகிறது, வை இஸ் பீங் ப்ரைஸ் ஸோ மச் அப்படின்னு இது பண்ணேன். தென் என்ன ஆச்சுனாக்க அங்கே ஹைதராபாத்தில் it got released, Annakili got released somewhat it became a super hit because of only one reason. I'm not sure how many people know that. Annakili வந்து முதல் 2 வாரம் வந்து தியேட்டரில் ஓட்டினாங்க. இந்த மேகசின்லாம் வந்து மியூசிக் பார்த்து புகழ்ந்ததுக்கு அப்புறம் it went for 25 weeks and solely because of music. அப்போ வந்து sometime within 4 months of its release, 5 months of its release, it got released in Hyderabad. And அப்போலாம் வந்து நானும் அந்த I don't watch Tamil movies அப்படிங்கிற ஒரு இதில் அந்த ஸ்டேஜில் இருந்தேன். In fact, I hardly used to watch movies. And my sister went and she came back and she said, oh, this music of Annakili is very great. I said, what is so great about it? And then what turned around was a song which I think community members know. அதுக்கப்புறம் வந்து பட் ஸ்லோலி அதுக்கப்புறம் அந்த படம் வந்தப்புறம் இது உறவாடும் நெஞ்சம் வந்தது, தென் பாலிட்டி வளர்த்துக்கலி அதெல்லாம் வந்து அது அப்போ வந்து விவித் பாரதியில் எல்லாமே வந்துட்டு இருக்கும். பட் sometime in 1977 there was a song which turned around completely my view. That is a song called கண்ணன் ஒரு கை குழந்தை from பத்ரகாளி. அந்த பாட்டை வந்து கேட்டு அதில் வந்து எனக்கும் என் சிஸ்டருக்கு ஒரு சேலஞ்ச் வேறு. அதாவது she used to say that the female singer was Vani Jairam, but I was very sure it was P. Susila. அதனால் 2 பேருக்கு அதில் ஒரு பெட் வேறு. Finally it was settled. And அதுக்கப்புறம் then I slowly got attracted to that. Then I started listening அப்பேனா that was just his 3rd or 4th movie. அதுக்கப்புறம் then it started coming and then slowly I could make out the difference between that. Make out the difference நாக்கா இப்போ இது புரிஞ்சுற மாதிரி அந்த nuancesலாம் இல்லை, but it sounded entirely different. The orchestration was sounding entirely different. Even if you compare Hindi film music basically R.D. Burman for that orchestration, not tunesலாம் இருந்தாலும் it was entirely different, the orchestration and arrangement, the kind of guitar used and other things. ஸோ அந்த இது வந்து இது அந்த மாதிரி இருந்தாலும் இது வந்து ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிற இது அப்போ தான் பதிவாக ஆரம்பிச்சது. அந்த பதிவானப்புறம் என்ன ஆச்சுனாக்கா அப்போது நான் சொல்கிற மாதிரி மியூசிக்லாம் ஒன்றும் ஜாஸ்திலாம் தெரியாது. இது வந்து என்ன வரும்னாக்கா அப்போல்லாம் ஒரு விவித் பாரதியில் ஹிந்தி மார்னிங் 7:45 வந்து சங்கீத் சரிதான் ஒரு ப்ரோக்ராம் வரும். they would talk about each raga in Hindustani music. அது வந்து நான் எப்போ கேட்க ஆரம்பித்தேன்னாக்க only after getting introduced to his songs. இது என்ன சங்கீத் சரிதான்னு சொல்லிட்டு அதில் they would play old Hindi film music also. They will say this is based on Miyaki Malhar, this is based on Bahar அப்படிலாம் சொல்லும்போது இது என்ன ஃபில்ம் மியூசிக்ல எங்கே இந்த ராகம் வரும் அப்படின்னு ஒரு தாட் வந்தது. And after that, Bona, I think you can come here, please. அப்புறம் சிலோன் ரேடியோவில் இந்த இலங்கை ஒலிபரப்பு கூட்டு ஸ்தாபனத்தில் என்ன பண்ணால் அவங்களும் வந்து ராகங்கள் தமிழ் திரைப்பட பாடல்கள் ராகங்கள் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் வந்து
அதையும் கேட்டுட்டு நான் என்ன பண்ணேன், இதை இவங்களும் அப்படி சொல்கிறாங்கன்னாக்கா அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பழைய பாட்டு வந்தாலும் இவரோட பாட்டு வர ஆரம்பிச்சு. இவரோட பாட்டு வர ஆரம்பிச்சு, ஓ இதெல்லாம் வந்து நம்மளுக்கு அட்ராக்ட் பண்ணுறது வந்து இந்த கிளாசிக்கல் மியூசிக் பேஸ்னால தானோ அப்படின்னு அப்போ தான் எனக்கு தோணி. Then after that I started listening to a lot of music, Hindustani, then that is when I got exposed to all the Hindustani legends and then Carnatic music legends, and then slowly I started, it was a kind of, I would say, evolution as well as revolution, because I started listening to that, அது வந்து சிங்க் ஆகி அப்புறம் வந்து இது இந்த ராகம்னாக்கு எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு then I had some music books at home, I would refer that, சரி இப்படி வருமா, ஓ இதனால வந்து இந்த இப்படி வரதால இந்த ராகமா அப்படின்னு. And I would say, though many people have said I know so much of music, I would say what I know is just little time. I'm not being humble, it is a fact. There are a lot of things which I don't know, and I'm very happy to accept it, because only if you know what you don't know, you can learn. Otherwise you cannot learn. The learning stops once you think, oh I know so many things. But I know a little, and I would say அது வந்து என்னோட பெர்செப்ஷனாக இருக்கலாம். இதில் வந்து recently there was also my father-in-law did that Ekalavan and Drona. Though it's a different scenario altogether. Even when I met him and spoke to him for about 25-30 minutes, நான் வந்து உங்கள் இதை கேட்டு தான் சார் எனக்கு இது வந்தது, இது வந்து நான் ஒன்று பெரிய நாலேஜ்னால வந்தது, இந்த ஏகலைவன் த்ரோணர் கதை மாதிரின்னு சொல்ல 2 பேர் சிரிச்சிட்டோம், அவ்வளோதான். பட் I also said I am not that great. I said so. I was reminded of, even when he performed that, I was reminded of that story. But again, that guru is different, this guru was different. But just that incident, அந்த இதுதான், அதனால தான் வந்து it is all. இப்போ வேற ஏதாவது எந்த மியூசிக் கேட்டாலும் I would immediately related to a song in அந்த ராகத்தில் அமைஞ்ச அவரோட பாட்டை ஒன்று தான் ரிலேட் பண்ணுவேன். ஈவன் when I listen to that is how I come to know இவர் மந்தாரி பற்றி சொன்னார். அந்த மந்தாரி கம்போசிஷன் I'm not sure how many, that's a very rare composition. அது வந்து இதில் தந்து விட்டேன் என்ன அப்படிங்கிற படத்தில் வந்து ஜானகி பாடுற பாட்டு, கம்யூனிட்டி மெம்பர்ஸ் நோ தட். அது எப்படின்னாக்கா அவர் வந்து 4 ஸ்வரத்தில் கம்போஸ் பண்ணது. பாலமுரளி கிருஷ்ணா வந்து லவங்கின்னு ஒரு ராகம் அவர் கண்டுபிடிச்சது. அதில் வந்து 4 ஸ்வரத்தில், பல்லவி வந்து 4 ஸ்வரத்தில் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆகுனா சரணத்தில் வந்து he does Grahabedam. So very sorry for being somewhat technical, but you must know what he has done. அதனால தான் நான் சொல்கிறேன். கிரகபேதம்ங்கிறது என்னன்னாக்கா இப்போ சரிகம பதனி அப்படின்னு 7 ஸ்வரம் இருக்குது. இந்த 7 ஸ்வரத்துக்கு ஒவ்வொரு ஸ்வரத்துக்கும் வேல்யூ இருக்குது. இப்போ ஆதார ஷட்ஜம் அப்படின்னு சொல்லுறதுனா அந்த பேஸ் சா, அந்த பேஸால தான் எல்லாமே அடங்கிருக்கு. இப்போ வந்து சாக்கு பதிலாக ரி அதை வந்து பேஸாக எடுத்தானாக்கா அதே ராகத்தில் இருக்கும். அந்த பேஸ் அவ்வளோ நேரம், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து சரிகம பதத்தை கூட தெரிஞ்சுக்க மாட்டோம். மேபி 1 2 3 4 5 6 7 வச்சுக்கோங்க. 1 that is the base. 2லேருந்து எடுத்து ஒன்று போட்டோன்னா it goes to the next value and the raga complexion entirely changes. This is called as Grahabedam, and he is a master in that. அவர் வந்து நிறைய இன்டர்வியூலையும் அந்த இதை பற்றி கூட சொல்லியிருக்காரு. இந்த கிரகபேதம் ஈவன் ஹவு டு நேம் இட் கான்சர்ட் அட்டன் பண்ணவங்களுக்கு கூட தெரிஞ்சிருக்கும். அவர் வந்து இந்த ஸ்ரீராம் பார்சாதி பாடின அந்த உளிநோசை பாட்டு ரசிக பிரியாங்க ராகத்துலேருந்து மாயமரங்களுக்கு போகும். How it happens is அந்த ஸ்வரத்தை ஆதார இதை மாற்றினோனாக்க சேஞ்ச் ஆகும். இந்த இதில் அவர் என்ன பண்ணார்னாக்க அதை மாற்றினதோடு இல்லாமல் அது மொத்தம் வந்து 4 ஸ்வரம் இருக்கிற ராகம் லவங்கிங்கிறது. ஜென்ரலாக 4 ஸ்வரம் ராகம் கிடையாது. பாலமுரளி கிருஷ்ண மாதிரி ஆளு தான் அதை பண்ண முடியும். 4 ஸ்வரம் 3 ஸ்வரம் எல்லாம். அந்த இதுலேருந்து என்ன பண்ணார்னா he developed it further. அந்த கிரகபேதம் முடிச்சுட்டு அவர் இன்னும் 2 ஸ்வரம் ஆட் பண்ணிட்டார். இன்னும் 2 ஸ்வரம் ஆட் பண்ணி it becomes மந்தாரி. மந்தாரி is a raga with 6 notes. So that is how that is not actually the Mandari after Grahabedam. So இந்த மாதிரி டீடைல்ஸ்லாம் கூட எப்படி வந்ததுனாக்க it's because of, I would say, his blessing and because of listening to it. அந்த வந்து இது பண்ணி நமக்கு I don't want to say that அது கேட்டோன்னே எனக்கு தெரிஞ்சு அப்படிங்கிற எக்ஸ்பர்ட்லாம் கிடையாது. ஆக்சுவலாக நானே இந்த பாட்டை ஒரு 5 வருஷம் முன்னாடி தான் ஃபர்ஸ்ட் கேட்டேன். அந்த அளவு. How many of you have heard that song? கண்களுக்குள் உன்னை எழுது தெரியும், கம்யூனிட்டிலாம் தெரியும். I'll play that later because now we are புலியின் ஓசையில் இந்த பாட்டு அகந்தையில் ஆடுகின்ற அது வந்து ரசிக பிரியாங்க ராகத்தில் வரும். அப்புறம் என்ன பண்ணாங்க அந்த சரணத்தில் வந்து என்ன பண்ணுவாங்கனாக்கா அவர் வந்து ரிய பேஸாக வச்சு அது மாறிடும். ஆமாம் இருக்கு. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து it is not I'm not going to say it's God's gift and all that. I'm absolutely not a genius, and it is because of somebody's music, and that is why even in the mail I mentioned that it's even dedicated to somebody who has given me so much. It's again purely my perception. இது வந்து அவருக்கு அது என்ன மாதிரி இந்த மாதிரிலாம் இது பண்ணால் நான் பேசினா கூட அந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கா இது இல்லை. பட் that knowledge has come, whatever little knowledge has come, it's because of him. And if I'm able to appreciate even finer elements in life that is coming from a Kalakshetra background, but இன்னும் அந்த final elements நான் இது பண்ணதுனாக்க after listening to his music only there are
லைஃப் இஸ் ஸோ பியூட்டிஃபுல் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் அவர் மியூசிக் கேட்டு எனக்கு தெரிஞ்சிருக்கு. ஐ எம் நாட் சேயிங் எவ்ரிபடி ஷுட் ஹேவ் இட், பட் எனக்கு அதை கேட்க மியூசிக் ஆஸ் சச் அண்ட் தென் மியூசிக் இட் செல்ஃப் இஸ் யூனிவர்சல். You get music everywhere, like how he demonstrated the other day. எப்படி வந்து ஒவ்வொரு ஸ்வரமும் வந்து ஒரு பேர்ட் கிட்டேருந்து அனிமல் கிட்டேருந்து வந்ததுக்கு அது உண்மை. நம்ம மனுஷங்க தான் கிரேட் நம்ம நினச்சிருக்கோம், பட் அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ் ஆர் ஈவன் மச் சுப்பீரியர் டு அஸ். So that is how it is. The event எப்படிங்கிறது maybe next half I will say. Now we'll go to this person who has joined us now. Because of she is always very punctual, I know, but இந்த தடவை ரொம்ப அசந்தர்ப்பதனால she had to come late. I think she can introduce herself. First, my apologies for joining late. Satama. I'm Guna Vishwanathan, Delhi la irukken, and 2 years Skype. See, everything is waiting for you only, Suresh. 2 years on the community member again. Second time I attended. Last year I attended. One thing I feel, really I am fortunate to be a member of this wonderful community. Nothing else. No, Skype is good. Can install it.